அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது வந்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி படி பார்த்தோம்னா டைம் டொமைனில் வந்து ரெண்டு சிக்னலை கன்வல்யூஷன் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் ஃப்ரீக்வன்சி டொமைனில் வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x1 of t கன்வல்யூஷன் x2 of t னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் எப்படி வரும்னா மல்டிப்ளிகேஷன் வரும். x1 of s டாட் x2 of s ன்னு இந்த இடத்துல Laplace transform of x1 of t is nothing but x1 of s. Laplace transform of x2 of t is nothing but x2 of s. இதிலிருந்து பார்த்தோம்னா டைம் டொமைனில் கன்வல்யூஷன் எடுத்தால் ஃப்ரீக்வன்சி டொமைனில் மல்டிப்ளிகேஷனில் வரும்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி பார்ப்போம். Laplace transform of x1 of t star x2 of t convolution x2 of t is equal to integration limits minus infinity to infinity x1 of t convolution x2 of t e power minus st into dt. Already we know that convolution integral என்னன்னு தெரியும். x1 of t convolution x2 of t is nothing but integration limit minus infinity to infinity x1 of tau x2 of t minus tau into d tau. So already we know that இந்த integral form வந்து டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ என்ன வரும்னா Laplace transform of x1 of t convolution x2 of t is equal to integration minus infinity to infinity that x1 of t convolution x2 of t எப்படி எழுதிக்கலாம்னா integration limit minus infinity to infinity x1 of tau x2 of t minus tau e power minus st the d tau dt. So full எழுதியாச்சு ஃபுல்லா. இப்போ வந்து எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுங்க. இப்போ t மைனஸ் டவ்வை வந்து நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், யூன்னு எழுதிக்கலாம். அப்போ டீயை வந்து யூ ப்ளஸ் டவுன்னு எழுதிக்கலாம். அப்போ டிடியை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா டியூன்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x1 ஆஃப் டவ் x2 ஆஃப் யூ இப்போ மைனஸ் எஸ் tau plus u d tau du. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x1 ஆஃப் tau x2 ஆஃப் tau எக்ஸ்பொனன்ஷியல் செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. d tau into du. இப்போ tau இருக்கிற டைம் u இருக்கிற டைம் செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x1 ஆஃப் tau e power minus s tau into d tau dot integration minus infinity to infinity x2 of u e power minus su into du. பாருங்க நம்ம இந்த டைமை x1 of s எழுதிக்கலாம், இந்த டைமை x2 of s எழுதிக்கலாம். அதனால பாருங்க x1 of s x2 of s வந்துருச்சு. இப்போ பாருங்க that Laplace transform of x1 of t convolution x2 of t க்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா x1 of s dot x2 of s வந்துருச்சு. கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி hence proved. நெக்ஸ்ட்
multiplication in time domain பாத்தீங்கன்னா next multiplication property. இப்போ multiplication பாத்தீங்கன்னா that Laplace transform of x1 of t dot x2 of t பாத்தீங்கன்னா frequency domainல நமக்கு எப்படி வரும்னா 1 divided by 2 by j x1 of s convolution x2 of s. இந்த இடத்துல Laplace transform of x1 of t is equal to x1 of s. Laplace transform of x2 of t is equal to x2 of s. இப்போ இதை ப்ரூவ் பண்ணோம்னா Laplace transform of x1 of t dot x2 of t is equal to பார்த்தோம்னா integration limit minus infinity to infinity x1 of t dot x2 of t into e power minus st dt. பார்த்தீங்கன்னா இங்க x1 of t ஆவது x2 of t ஆவது in terms of frequency inverse Fourier transform எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்னா inverse Laplace transform எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்னா நான் x1 எழுதிக்கிறேன் that Laplace inverse of x1 of s தான் நமக்கு என்னது x1 of t அப்ப இது x2 of t e power minus st into dt. ஆல்ரெடி இங்க s டொமைன்ல இருக்கறனால இத வந்து நம்ம some other டொமைன்ல எழுதிக்கலாம் லாம்டான்னு வச்சுக்கிறேன். சேம் டொமைன்ல எழுதிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும், அதனால டிஃபரண்ட் டொமைன்ல வச்சு எழுதிக்கலாம். இப்போ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னன்னா 1/2 pi j இன்டகிரேஷன் sigma minus j infinitive sigma plus j infinitive. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா x1 of lambda e power lambda t into d lambdaன்னு வரும். அதே போல் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு x2 of t e power minus st into dtன்னு இருக்கு. அப்போ பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒன் பை டூ பை ஜே வெளில எடுத்துருங்க. Integration sigma minus j infinity to j plus infinity x 1 of lambda அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா minus infinity to infinity x2 of t எக்ஸ்போனன்ஷியல் பாருங்க மைனஸ் s minus lambda எழுதிக்கலாம் அந்த மாதிரி into dt d lambda. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா இதை இந்த டேர்முக்கு பதிலாக எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 pi j integration x1 of lambda இந்த இடம் எப்படி வரும்னா அதே போல் இந்த இடம் எப்படி வரும்னா x2 of s minus lambdaன்னு வரும் d lambda. ஸோ ஜென்ரலாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சாரி இதை வந்து என்னது ஜென்ரலாக நம்ம கன்வல்யூஷன் இன்டெக்ரலுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா 2 pi j is nothing but சரி this Laplace transform of x1 of t dot x2 of t வந்து என்ன வரும்னா 1/2 pi j இது வந்து கன்வல்யூஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ x1 of s கன்வல்யூஷன் x2 of sன்னு வரும். ஸோ that multiplication ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் பண்ணியாச்சு.
Next, initial value theorem and final value theorem. Next, initial value theorem. Initial value theorem. Initial value theorem na generally initial value theorem, final value theorem na generally system initial values find out பண்றதுக்கு and steady state values எல்லாம் find out பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால initial value theorem பார்த்தோம்னா the initial value theorem state that if x of t and its derivatives are Laplace transformable, then limit t tends to 0 x of t is equal to limit s tends to 0 s into x of s. இப்போ பாத்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ தியரம் என்னன்னா இனிஷியல் வேல்யூ தியரத்துக்கு மெயினா நம்ம கொடுக்குற x of t யும் அதோட டெரிவேட்டிவும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து அப்ளை பண்ற மாதிரி இருந்தால் தான் நம்ம இனிஷியல் வேல்யூ தியரம் எடுக்க முடியும். இப்போ இனிஷியல் வேல்யூ தியரம் லிமிட் t tends to 0 x of t is equal to limit s tends to x of s or else இது எப்படி எழுதிக்கலாம் x of 0 is equal to limit s tends to 0 s into x of s ன்னு எழுதிக்கலாம். பாருங்க இதோட ப்ரூஃப் பார்த்தோம்னா நமக்கு வந்து டெரிவேட்டிவ் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண முடிஞ்சாதான் இனிஷியல் வேல்யூ தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லிட்டோம். அதனால நம்ம டெரிவேட்டிவ்லேருந்து ப்ரூவ் பண்ணலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் dx of t by dt வந்து என்னன்னு தெரியும். that is nothing but s into x of s minus x of 0. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜென்ரலா இதை வந்து மேத்தமெட்டிக்கலா டிஃபைன் பண்ணோம்னா எப்படி வரும்னா இன்டகிரேஷன் 0 to infinity dx of t by dt into e power minus st into dt. ஜென்ரல் டெஃபினிஷன் இது வரும். ஏன்னா 0 to infinity எடுத்திருக்கேன்னா இனிஷியல் வேல்யூ தியரம் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் வந்து யூனிலேட்டரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது t வந்து கிரேட்டர் தென் 0 அந்த மாதிரி ஒன் சைடு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது யூனிலேட்டரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு தான் எடுக்க முடியும். அதனால நான் யூனிலேட்டரல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்றேன். இப்போ ரெண்டு சைடுமே நான் வந்து என்ன பண்றேன் லிமிட் s tends to infinity அப்ளை பண்றேன். ஏன் s tends to infinity அப்ளை பண்றீங்க அப்போ என்ன வரும்னா 0 to infinity dx of t by dt st dt. அப்போ limit s tends to infinity s into x of s minus x of 0. அப்போ s tends to infinity இன்சைடு கொண்டு போனால் sக்கு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி வரும். நமக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். பார்த்தீங்கன்னா அப்போ 0 to infinity limit s tends to infinity e power minus st இந்த இடத்துல dx of t ன்னு இருக்கும் is equal to limit s tends to infinity s into x of s minus limit s tends to infinity x of 0 ன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே sக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போனால் e power minus infinity இந்த இடத்துல வந்துடும். 0 to infinity e power minus infinity dx of t ன்னு இருக்கும் is equal to limit s tends to infinity s into x of s. இந்த இடத்துல s டைம் எதுவும் இல்லை அதனால கான்ஸ்டன்ட் டைம் அப்படியே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா e power minus infinity 0 ஃபுல் டைம் 0 ஆகிடும் எனக்கு. லிமிட் s tends to infinity s into x of s minus x of 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஆஃப் 0 இந்த சைடு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு மறு சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 0 ஆகிடும். அப்போ லிமிட் s tends to infinity s into x of s ன்னு வரும். ஆர் எல்ஸ் இதை எப்படி எழுதிக்கலாம் லிமிட் t tends to 0 x of t is equal to limit
s tends to infinity s into x of s. So initial value theorem prove பண்ணியாச்சு. theorem hence proved. நம்ம வந்து இதுக்கு அப்புறம் இது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி படிக்க அதோட நிறுத்திடாம இதை வச்சு ப்ராப்ளம் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபைனல் வேல்யூ தியரம். ஃபைனல் வேல்யூ தியரம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூ தியரம் state that if x of t and its derivatives are Laplace transformable, then limit t tends to infinity x of t is equal to limit s tends to 0 s into x of s. இதான் Laplace transform ஓட ஃபைனல் வேல்யூ தியரம் வந்து ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் யூசிங் Laplace transform வச்சு இப்போ வந்து இதோட ப்ரூஃப் பார்ப்போம். நம்ம ப்ரூஃப் பார்க்கும்போது எதுலேருந்து கொண்டு வந்தோம், டெரிவேட்டிவ்லேருந்து. ஸோ அதே போல இனிஷியல் வேல்யூ தியரம் எப்படி ரெடி பண்ணீங்களோ அதே போல் நம்ம எடுத்துக்கலாம். dt is equal to s into x of s minus x of 0. இது ஆல்ரெடி நம்ம டெரிவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஜென்ரல் டெஃபினிஷன் பார்த்தோம்னா 0 to infinity dx of t by dt e power minus st into dt is equal to s into x of x minus x of 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா dt கேன்சல் பண்ணிடலாம். 0 to infinity e power minus st dx of t is equal to s into x of s minus x of 0. இப்போ என்ன பண்ணால் இப்போ s க்கு பதில் 0 போடுங்க. இந்த இடத்துல லிமிட் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணுங்க. s tends to 0 அப்ளை பண்ணுங்க. s into x of s minus x of 0. இப்போ லிமிட் s tends to 0 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 0 to infinity லிமிட் s tends to 0 e power minus st dx of t is equal to இது உள்ள கொண்டு வாங்க லிமிட் s tends to 0 s into x of s minus லிமிட் s tends to 0 x of 0. இப்போ இங்கே s க்கு பதில் 0 போட்டிங்கன்னா e power 0 வந்து 1 ஆயிடும். 0 to infinity e power 0ங்கிறது 1 dx of t is equal to limit s tends to 0 s into x of s minus x of 0 minus x of 0. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x of t வரும். இப்போ x of tக்கு அப்பர் அண்ட் லோயர் லிமிட் போடுங்க. லிமிட் here s tends to 0 s into x of s minus x of 0. பார்த்தீங்கன்னா இப்போ அப்பர் லிமிட் போட்டால் x of infinity வரும், லோயர் லிமிட் x of 0 வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு லிமிட் s tends to 0 s into x of s minus x of 0. இப்போ எனக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, நமக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வரும்னா x of infinity லிமிட் s tends to 0 s into x of sன்னு வரும். ஆர்எல்ஸ் இது எப்படி எழுதிக்கலாம்னா லிமிட் t tends to infinity x of t is equal to limit s tends to 0 s into x of s. ஸோ ஃபைனல் வேல்யூ தியரமும் நமக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபைனல் வேல்யூ தியரமும் ஹென்ஸ் ப்ரூவ். மோஸ்ட்லி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் முடிச்சிட்டோம்.
இதுக்கப்புறம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளமும் ஸோ இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.